வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ புதுச்சேரி கவர்மெண்ட்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 148 வேகன்சிஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, ஃபிசிக்கல் எந்த மாதிரி இருக்கும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 150 டேக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய இல்லைனா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷனும் வந்துச்சு. ரெண்டுமே ஒரே நாளில் தான் வந்துச்சு. ரெண்டுக்குமே ஒரே நாளில் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ சப் இன்ஸ்பெக்டரில் டோட்டலாக 70 வேகன்சி. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 150 ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதே ப்ரிப்ரேஷனை வச்சு பிசிக்கும் எழுதிக்கலாம், கான்ஸ்டபிளுக்கும் எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். சப் இன்ஸ்பெக்டரில் கொடுத்துருந்த 1-2 டாபிக் பிசியில் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி சேம் தான், கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்றுக்கு படித்தா போதுமானது. அதாவது சப் இன்ஸ்பெக்டருக்கு படித்தா போதுமானது. கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே எக்ஸாம் எழுதலாம். ஓகே, இல்லை கான்ஸ்டபிளுக்கு மட்டும்தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் பாண்டிச்சேரி எக்ஸாமில் அசிஸ்டன்ட் எக்ஸாம் தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, இது நம்ம கோர்ஸ் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்குது. அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 6 பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. செலெக்ஷன் ஆனோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணவங்க 6 பேர், இன்ஃபார்ம் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன டெப்டி தாசில்தார், அடுத்தது MTS, வில்லேஜ் அசிஸ்டன்ட், VAO, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. அதுக்குமே நம்ம கோர்ஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்குமே நம்ம கோர்ஸ் கொடுத்துருக்கோம், கான்ஸ்டபிளுக்குமே கோர்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரே கோர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. தனித்தனியாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான டோட்டல் வேகன்சி 148. இதில் மேலுக்கு 100 வேகன்சி, ஃபீமேலுக்கு வந்து 48 வேகன்சி. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த MSP அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கானது. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மட்டும்தான், எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்காது, எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். பட் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எந்த ஸ்போர்ட்ஸில் எந்த லெவலில் நீங்கள் விளையாண்டுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. பட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்த அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 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 பாயிண்ட்டுக்கு எஸ் கொடுக்குறப்போ எந்த ஸ்போர்ட்ஸில் எந்த லெவலில் விளையாண்டுருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் இந்த 7 வேகன்சிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும்ட்டு இல்லை, இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், மற்ற வேகன்சிக்கும் அப்ளை பண்ணலாம். மற்ற வேகன்சிக்கு நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதணும். இந்த ஸ்போர்ட்ஸுக்கு இருக்க இந்த வேகன்சிக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான நேட்டிவிட்டி ரெசிடென்ஸ் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு வந்து தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதாவது நீங்கள் வந்து புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவங்களாக இருக்கணும், இல்லைனா கடந்த 5 வருஷம் வந்து புதுச்சேரியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களா இருக்கணும். ஓகே, அதாவது நீங்கள் புதுச்சேரிக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லைனா ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வாங்குறதுக்கு உங்ககிட்ட எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நார்மலாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேட்டிவிட்டி ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் இப்போதைக்கு உங்ககிட்ட இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஓகே, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th ஆர் ஈக்குவலண்ட்னு கொடுத்துருக்காங்க. 12th நீங்கள் எந்த குரூப் படிச்சதாலும் அப்ளை பண்ணலாம். ஈக்குவலண்ட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே டிப்ளமோவும் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ஓகே, ஏஜ் வந்து 22 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. 12/9/2025 அப்போ அந்த ஏஜ் இருக்கணும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, MBC, SC, ST, அடுத்த எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ, டிவோர்ஸ்ட் உமன், மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இவங்களுக்கு எல்லாமே வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ரிலாக்ஸேஷனோட எக்ஸாக்டாக எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படிங்கிறது இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 12/9/2007க்கு முன்னால் பிறந்தவங்களாக இருக்கணும். இதுக்கப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் இல்லைனா அன்ரிசர்வ்ட் இல்லைனா EWS இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 13/9/2003க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகே, OBC, MBC, BCM, EBC, BT இந்த கேட்டகரியில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 13/9/2000க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். SC, STனா 13/9/98க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸ்போர்ட்ஸ் பர்சன்லையும் இந்த கேட்டகரி, டிவோர்ஸ்டு
விடோஸ், உமன்ஸ் அவங்களுக்கு அந்தந்த கேட்டகரி அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக தான் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு முன்னால் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுமே இருக்கும். இது ரெண்டுமே ஒரே நாளில் இருக்கும். ஓகே, அடுத்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அடுத்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிட்டன் இருக்க போகுது. ஃபிசிக்கலுக்கே 2 to 3 months அப்புறம் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் 5லேருந்து 6 மாதம் எக்ஸாமுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ இருந்தே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிலபஸை கிளியர் பண்ண முடியும். சிலபஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் ஃபிசிக்கலில் பாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் கம்ப்ளீட் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நம்மளால் கேரண்டீடாக சொல்ல முடியாது. இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் ரெண்டுக்குமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லது. அதுதான் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபிசிக்கலுக்கும் இன்னையிலேருந்து ரெடி ஆகுங்க. எக்ஸாமுக்கு இன்னையிலேருந்தே சின்சியராக டெய்லி ஒரு 8 மணி நேரம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மெடிக்கல் எக்ஸாம் தனியாக தான் நடக்கும். ரிட்டனில் ஃபிசிக்கல் யாரெல்லாம் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் ரிட்டன் எக்ஸாம். அதில் யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். அடுத்து ஃபைனல் ரிசல்ட் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாமில் எடுத்த மார்க்கை வச்சு இருக்க போகுது. ஓகே, ஃபிசிக்கலுக்கு மார்க்லாம் கிடையாது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலுக்கு வந்து ஹைட்டு மினிமம் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து மினிமம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷனும் ஆகணும். பிஎம்ஐ வந்து 18.5லேருந்து 29.9க்குள்ளே இருக்கணும். ஓகே, ஃபீமேலுக்கு வந்து 154 சென்டிமீட்டர் ஹைட் மினிமம் இருக்கணும். செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க. வெயிட் மட்டும் 45 கிலோ மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகே, அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 800 மீட்டர் ரன்னிங் மேலுக்கு. ஓகே, 800 மீட்டர் ரன்னிங். அதுக்கு வந்து 2 நிமிஷம் 50 செகண்ட் வந்து டைம் கொடுப்பாங்க. லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இருக்கும். லாங் ஜம்ப் வந்து 3.80 மீட்டர் வந்து தாண்டணும். ஹை ஜம்ப் வந்து 1.20 மீட்டர் வந்து நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது 380 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 3ல் ஒரு சான்ஸில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரன்னிங் எல்லாம் ஒரே சான்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரன்னிங் 15 செகண்டுக்குள்ள வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் வந்து வெளியில் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகணும். இதுக்கு மார்க்லாம் கிடையாது. கொடுத்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து வந்தால் போதுமானது. அடுத்தது ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் ரன்னிங் 45 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து லாங் ஜம்ப் வந்து 2.75 மீட்டர், அதாவது 275 சென்டிமீட்டர் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் 0.9 மீட்டர். ஓகே, இவங்களுக்குமே இதில் 2 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதில் வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரியில் தான் நடக்க போகுது. ஓகே, எக்ஸாம், ஃபிசிக்கல் எல்லாமே வந்து பாண்டிச்சேரியில் தான் நடக்க போகுது. இதில் ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து ஃபிசிக்கலில் வந்து பாஸ் ஆகிறீங்களோ அவங்க தான் வந்து அடுத்த ப்ராசஸுக்கு வந்து போவீங்க. ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. லாங் ஜம்ப், ஹை ஜம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சான்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கிடையாது. அவங்களுக்கு வந்து ஹைட்டு, செஸ்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்து எக்ஸாம் வந்து அவங்க எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து ரிட்டன் எக்ஸாம் வந்து 200 மார்க்குக்கு இருக்கும். பேப்பர் 1 100 மார்க்குக்கு, பேப்பர் 2 100 மார்க்குக்கு. ரெண்டுமே வந்து ஒரே நாளில் தான் நடக்கும். ஓகே, ஒன்று காலையில் நடக்கும், இன்னொன்று வந்து மத்தியானத்துக்கு மேலே நடக்கும். ஓகே, ஸோ இப்போ பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின். ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே, பேப்பர் 1லையும் சரி, பேப்பர் 2லையும் சரி 100 கொஷின். ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணால் 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். 2 பேப்பர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே வந்து கொஷின் கேட்பாங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், மலையாளமும் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்க நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் கோடிங் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். OMR ஷீட்டில் தான் வந்து நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பேப்பர் 1க்கும் 2 மணி நேரம், பேப்பர் 2க்கும் 2 மணி நேரம். ஓகே, இப்போ பேப்பர் 1ல் வந்து டோட்டலாக 5 செக்ஷன் இருக்குது. ரீசனிங், ஆப்டிடியூட் ரெண்டும் சேர்த்து ஒரே செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 5 நம்ம 100 5ஆக பிரித்தோம் அப்படின்னா இதில் ஒரு 20 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டியில் மட்டும் 20 கொஸ்டின். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 20 கொஸ்டின். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் அதில் ஸ்டாட்டிக் ஜிகே, மற்ற எல்லா ஜிகேயும் வரலாம், சயின்ஸும் வருது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் காம்ப்ரிஹென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 20 கொஸ்டின். ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக லிட்ரேச்சர் கொடுத்துருந்தாங்க, இதில் லிட்ரேச்சர் கொடுக்கல. அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து 20 கொஸ்டின். ஓகே, சப் இன்ஸ்பெக்டருக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டின்னு இன்னொரு டாபிக் கொடுத்துருந்தாங்க, அது கொடுக்கல. ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த 2 மட்டும்தான் இதில் கம்மியாக இருக்குது. எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி இல்லை. அடுத்ததாக இங்கிலீஷில் லிட்ரேச்சர் இல்லை. மற்றபடி எல்லாமே சேம் தான். சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக பேப்பர் 2. பேப்பர் 2ல் வந்து 3 செக்ஷன் தான். பட் சப் இன்ஸ்பெக்டருக்கு 4 செக்ஷன் இருந்துச்சு. அதில் இதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே,
ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பயாலஜி அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இங்கேயும் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, இங்கே வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய டாபிக். இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன், இன்டகிரேஷன் அந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் இப்போ டெப்டி தாசில்தார் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்படி தான் கேட்குறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து மேத்ஸோட ஒரு டாபிக் தான். அது நம்ம வந்து ஆப்டிடியூடோட சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். நம்ம கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடோட சேர்த்து தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, சோஷியல் சயின்ஸ். ஸோ இதில் காமர்ஸ் மட்டும் நம்ம டீச் பண்ண போகிறதும் கிடையாது. இது ஒன் ஆஃப் த ஒரு சப்ஜெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு தனி சப்ஜெக்டாக கொடுக்கல. இதோட ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 கொஷின், 4 கொஷின், 5 கொஷின் வரலாம். பட் நம்ம இதை வந்து இது வரைக்கும் டீச் பண்ணதில் எந்த எக்ஸாமுக்கும் காமர்ஸ்னு தனியாக கொடுத்ததில்ல. எக்கனாமிக்ஸ் டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம காமர்ஸ் மட்டும் கொடுக்கல, மற்ற எல்லாமே கொடுத்துருக்கோம். நான் முன்னாலே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதிலிருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பாலிட்டிக்குள்ளே தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வரும். பாலிட்டி இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன என்ன மைண்ட் செட்டில் அவங்க இந்த சிலபஸை ரெடி பண்ணாங்க அப்படின்ட்டு தெரியலை. பட் எப்படி பார்த்தாலும் ஜிகேக்கான வெயிட்டேஜ் தான் அதிகம். இங்கே வந்து பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் பாலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸு. அடுத்ததாக இங்கே ஃபுல்லாகவே ஜிகே தான். ஓகே, சயின்ஸும் ஜிகேவும் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஜிகேக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும். இப்போ 100 கொஷினை 3 எப்படி பிரிக்க போகிறாங்கன்ட்டு தெரியலை. ஓகே, ஒரு 35 அடுத்து ஒரு 30 இப்படி கேட்குறாங்களா, இல்லைனா 33 இல்லைனா ஒன்றில் 34 அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா, மொத்தமாக 100 கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களான்ட்டு தெரியாது. ஓகே, பட் 100 கொஷின் இந்த சப்ஜெக்ட்லேருந்து எல்லாத்துலேயும் வரும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதுக்குமே சேம் தான், 2 மணி நேரம் டைம். ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணால் 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணால் 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான், தமிழ்லேயும் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தவிர்த்து வேறு என்ன லாங்குவேஜில் கொஷின்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். தமிழா, தெலுங்கா, மலையாளமா அப்படின்ட்டு. இங்கிலீஷில் கண்டிப்பாக இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான கிளாஸஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சந்துருமேஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துருமேஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளோட சேனல் வந்துடும், நம்மளுடைய ஆப் வந்துடும். அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸை பற்றின ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். அதில் டோட்டலாக 2000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. 1500க்கும் மேலே ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ரிசல்ட்டில் அதாவது செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட்டு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம சேனல்லையே, நம்மளோட யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். உள்ளே இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்போம். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே வந்து தமிழில் தான் இருக்கும். ஓகே, எல்லா கிளாஸுமே பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இந்த மாதிரி பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரே கோர்ஸில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் 1499 பே பண்ணிங்கன்னா போதுமானது. 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. நீங்கள் ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே எக்ஸாமுக்கு இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரியிலே வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இந்த கான்ஸ்டபிள், அடுத்ததாக வந்து மற்ற ரெக்ரூட்மெண்ட், அதாவது டெப்டி தாசில்தார், அசிஸ்டண்ட், அந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த கோர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக வெளியிலே ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்போம். அடுத்த பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஐக்கு இருக்கும், பிசிக்கு இருக்கும், அதே மாதிரி விஏ எம்டிஎஸ்க்கு இருக்கும், விஏஓக்கு இருக்கும், டெப்டி தாசில்தாருக்கு இருக்கும், அதே மாதிரி அசிஸ்டண்ட்டுக்கும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிசி கான்ஸ்டபிள் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கான டைம் டேபிள் கொடுத்துருப்போம். 150 டே டைம் டேபிள் வந்து கொடுத்துருப்போம். இந்த டைம் டேபிள் வந்து பிடிஎஃபாக தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் எடுத்துக்கலாம். நான் அப்படியே பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த டைம் டேபிளில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸ், இங்கிலீஷ், ஆப்டிடியூட், மேத்ஸ், கம்ப்யூட்டர் வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ ஜிகே ஃபோல்டருக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அது உள்ளே வந்து உங்களுக்கு பாலிட்டி வந்துடும், ஹிஸ்ட்ரி வந்துடும், ஜாகிரஃபி வந்துடும், இந்தியன் ஜாகிரஃபி வந்துடும், இந்தியன் எக்கனாமி வந்துடும், வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் வந்துடும், சயின்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் வந்துடும்.
கம்ப்யூட்டர் வந்து தனியாக வெளியிலே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஒரு வீடியோ இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்த வீடியோவும் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அதில் சொல்லியிருப்பேன், அவ்வளோதான். ஓகே, மொத்தமாக ஒரு 60 வீடியோ வந்து கம்ப்யூட்டருக்கு மட்டுமே வரும். அது வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் சயின்ஸுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான இதில் என்னென்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வேண்டாம், நீங்கள் வந்து வெறுமனே ஃபிசிக்கல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் போலீஸ் கான்ஸ்டபிள் அண்டர் எம்எஸ்பி கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன், ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூடிய அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸோட செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், அதாவது அதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு அதில் செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதிட்டு நீங்களே சைன் போட்டால் போதுமானது. ஓகே, உங்களோட அட்டஸ்டேஷன் பண்ணால் போதுமானது. ஸோ அதோட ஃபோட்டோ காப்பீஸ், அந்த ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாம் வந்து ஒரு என்வலோப் மேலே இந்த மாதிரி எழுதியிருக்கணும் டைட்டில். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைட்டில் எழுதிட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது 19/9/2025 போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்க யாரும் இந்த மாதிரி போஸ்ட் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஜென்ரலாக அப்ளை பண்ணுறவங்க யாரும் போஸ்ட்லாம் எதுவும் அனுப்ப வேண்டாம். அடுத்து இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசைட் வந்து 2 கண்ணுலேயுமே மினிமம் 6/9 இருக்கணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து நியர் விஷன், இது வந்து டிஸ்டன்ட் விஷன். ஓகே, நியர் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் பெட்டர் ஐயில் J1, ஒர்ஸ் ஐயில் வந்து J2 இருக்கணும். பெட்டர் ஐ அப்படிங்கிறது ரைட் ஹேண்டருக்கு ரைட் ஐ தான் பெட்டர் ஐ, லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஐ பெட்டர் ஐ, இன்னொரு ஐ வந்து ஒர்ஸ் ஐ. ஓகே, இப்போ அது மட்டும் இல்லாமல் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்டையும் ஐ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கலாம். 30 ரூபா 40 ரூபா தான் வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எனக்கு டிஸ்டன்ட் விஷன் 6/9 இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நியர் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா J1 J2 இருக்கான்னு செக் பண்ணணும், கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணிக்கோங்க ஐ ஹாஸ்பிட்டலில் போய். ஓகே, அடுத்து ஹியரிங் நார்மலாக இருக்கணும், வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்கள் பாடியில் இருக்கக்கூடாது, எந்த டிசீஸும் இருக்கக்கூடாது, நாக்னி ஃப்ளாட் ஃபுட் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. பிஎம்ஐ பற்றி நான் ஆல்ரெடி முன்னாலே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கான ட்ரைனிங் வந்து 1 இயர் இருக்கும். 2 இயர் வந்து ப்ரொபேஷன் பீரியட். ப்ரொபேஷனுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ட்ரைனிங் 1 இயர் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இருக்கும். அப்ளை பண்ணுற வெப்சைட் வந்து இதுதான். ஓகே, recruitment.py.gov.in அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பற்றி இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அதை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதுவும் இந்த வருஷம் வாங்கியிருக்கணும். ஓகே, 2025-26 ஃபினான்ஷியல் இயரில் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட இன்கம்மை பேஸ் பண்ணி இந்த வருஷம் நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகே, ஸோ இதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக வேறு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு, டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, அவங்களே ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, எக்ஸாக்டாக சிலபஸ் சொல்லலை. இந்த பாண்டிச்சேரியில் வரக்கூடிய ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே இந்த சேலஞ்ச் வந்து இருக்க தான் செய்யுது. ஓகே, அதாவது சிலபஸ் எக்ஸாக்டாக என்ன, இதுதான் நீங்கள் படிக்கணும், இந்த டாப்பிக்கில் இருந்தால் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. எக்ஸாம் பேட்டர்னுமே தெளிவாக தெரியல. இப்போ 3ஆக பிரிச்சுருந்தாங்க, 5ஆக பிரிச்சுருந்தாங்க. அந்த 5லேருந்து 1 20 நான் சொன்னேன். பட் அப்படி தான் கேட்பாங்கன்ட்டு சொல்ல முடியாது. 3ஆக பிரிச்சிருக்காங்க, அதில் எத்தனை கேட்பாங்கன்ட்டு தெரியாது யாருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் யாருக்குமே தெரியாது. எக்ஸாம் நடக்கிறப்ப தான் தெரியும். டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. 12th லெவல்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து இப்படி இதை மட்டும் படிங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. கட் ஆஃப் எவ்வளோ வரும், சேஃப் ஸ்கோர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுமே நம்மளால் சொல்ல முடியாது. பட் நான் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே எடுக்கிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிடும் 200க்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி பெஸ்ட் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதுவும் ஒரு சேலஞ்ச் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்கல. சும்மானாலும் கொடுத்துருப்பாங்களே தவிர கம்ப்ளீட் சிலபஸ் யாருமே கொடுக்கல. மேத்ஸுக்கு மட்டும் கொடுக்கலாம், ரீசனிங் மட்டும் கொடுக்கலாம். பட் அது எல்லாருமே கொடுப்பாங்களே, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்ட்டு தெரியாது. ஓகே, ஸோ மற்றபடி எல்லா சிலபஸுமே வந்து எல்லா டைமே வந்து இருக்காது. நம்ம வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து, அதாவது இதுதான் சிலபஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னா,
புதுச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் மட்டும்தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. அந்த பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணியிருக்கேன். 160 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால் சிலபஸ் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லாமே படித்து தான் ஆகணும். ஓகே, அதாவது பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி அரித்மெட்டிக் டாபிக்ஸ், அது போக ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா இந்த மாதிரி அட்வான்ஸ் மேத்ஸ் டாப்பிக்குமே இதில் வந்து கேட்பாங்க. ரீசனிங்கில் இந்த டாப்பிக்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேட்குறத நான் டைம் டேபிளில் கொடுத்துருப்பேன். கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத வந்து நான் கோர்ஸில் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு 150 நாள் டைம் டேபிளை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் இந்த டாப்பிக்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமரும் இருக்குது, ஒக்காபுலரியும் இருக்குது, அடுத்ததாக ரீடிங் போர்ஷனும் இருக்குது. ஓகே, க்ளோஸ் டெஸ்ட்டு, பேரா ஜம்பிள், இது போக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுமே கேட்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஜென்ரல் நாலேஜில் கொண்டு வந்துட்டேன். கம்ப்யூட்டர் கூட இதிலே கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்ததாக வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸு, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், கம்ப்யூட்டர், இதில் இருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் நிறையா வரும். ஓகே, இருக்கிற அதிகமான வெயிட்டேஜ் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸுக்கு மட்டும்தான். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஆப்டிடியூட் தனியாக கொடுத்துருந்தாங்க, மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் இந்தந்த டாப்பிக்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் அல்ஜீப்ரா, செட்ஸு, ஸோ அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இது எல்லாமே வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சில டாபிக் நம்மளோட கோர்ஸில் நான் டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, போதுமானது. ஓகே, அதுவும் நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். நான் டைம் டேபிளில் இதை கொடுத்துருக்க மாட்டேன். இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம். புதுச்சேரி டெப்டி தாசில்தார் எக்ஸாம் நடக்கும். அதுலேயுமே இந்த மேத்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த மேத்ஸ் இதுதான் கேட்குறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை படித்தா போதுமானது. இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த மேத்ஸை வந்து படிக்க வேண்டாம். பட் நம்ம கோர்ஸில் இதுக்கும் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டாட்டிக் ஜிகே புக்கும் ஜிகே புக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து இது வந்து பிரிண்டட் காப்பீஸாக நான் உங்களோட அட்ரஸ்க்கே அனுப்பிச்சி வச்சுருவோம். நீங்கள் வந்து நம்மளுடைய ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா புக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். புக்ஸ் வேறு, இ புக்ஸ் வேறு. ஓகே, புக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 2 நாள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதிலே உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஆர்டர் பண்ணி 10 டேஸ்க்குள்ளே உங்களோட அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுரும். இது தமிழில் மட்டும்தான் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக்கு வேணால் இதை வந்து வாங்கிக்கோங்க. பட் இதே டாபிக்ஸ் எல்லாமே நம்மளோட கோர்ஸில் நம்ம டீச் பண்ணியிருக்கவும் செய்கிறோம். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ பேப்பர் 1ல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே எவ்வளோ டார்கெட் வைக்கணும், டோட்டலாக 80க்கு மேலே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரீசனிங் ஆப்டிடியூடில் 17க்கு மேலே எடுக்கிறது பாசிபிள் தான். கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டியில் வந்து 15க்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் சயின்ஸில் 15க்கு மேலே. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷில் 17க்கு மேலே, கம்ப்யூட்டர் நாலேஜில் 16க்கு மேலே. ஓகே, கம்ப்யூட்டர் நாலேஜும் நம்ம தெளிவாக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுசாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி எக்ஸாமுக்காக தான். ஓகே, 60க்கு மேலே வீடியோஸ் வரும். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. பேப்பர் 2ல் எத்தனை ஒவ்வொரு செக்ஷன்லேருந்து கேட்குறாங்கன்ட்டு தெரியல. பட் ஓவராலாக நீங்கள் வந்து 80க்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருப்போம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு தரமான ஒரு டைம் டேபிள் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசனிங்கில் கேலண்டர் டாப்பிக்கில் 2 வீடியோ பார்க்கணும், இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல்ஸில் 2 வீடியோ பார்க்கணும், ஜிகேயில் பாலிட்டியில் 2 வீடியோ பார்க்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, ஸோ அந்தந்த ஃபோல்டரில் அந்தந்த வீடியோஸ் அவைலபிளாக இருக்க போது நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதுமானது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. 31வது நாள்லேருந்து ரீசனிங் கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து ஆப்டிடியூடு வந்துடும். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 55வது நாளில் வந்து கிராமர் கம்ப்ளீட் ஆகிரும். கிராமர் கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒக்காபுலரி ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸுமே ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டே 81லேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மந்த்லி கரண்ட் அஃபேர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ டெய்லி 2 வீடியோ பார்க்கணும். 81வது நாள்லேருந்து ஜனவரி 2025லேருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அந்த மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம கோர்ஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைம் டேபிள் கொடுத்துருக்குறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஸோ கம்ப்யூட்டருக்கு நீங்கள் கொடுக்கலன்னு நினைக்க வேண்டாம். கம்ப்யூட்டர் வந்து 121வது நாள்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து படித்தாலே போதுமானது. ஸோ எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு தனியாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு 5 வீடியோ இருக்குது. அதை வந்து நான் கடைசியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.